ஓகே, இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு அப்டேட் வருது PS5ல். ஓகே, அந்த அப்டேட் என்ன நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அப்டேட்டில் வந்து DRM அப்படின்னு ஒன்று சொல்லி வந்து போடுறாங்க, டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் டிஜிட்டல் கேம்ஸை 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் PS5 திறந்து உள்ளே லாகின் பண்ணலன்னா உங்கள் டிஜிட்டல் கேமோட லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பயர் ஆகுச்சுன்னா நீங்கள் எவ்ரி டைம் 30 நாளுக்கு நீங்கள் வந்து லாகின் பண்ணலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், அதோட லைசன்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இது வந்து சோனி வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டு உங்கள் PS5க்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பேனிக் ஆயிடுவீங்க. என்ன அது இது, நான் காசு கொடுத்து வாங்கின கேமு, நான் எதுக்கு வந்துட்டு லைசன்ஸ் அப்டேட் பண்ணணும் எவ்ரி 30 days? எதுக்கு நான் அப்டேட் பண்ணி ஆகணும்? இது என்ன எனக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கஸ்டமர் சர்வீஸில் போய் கேட்டோம், கஸ்டமர் சர்வீஸ் அப்படி தான் சொல்லுது. ஓகே, 30 நாளுக்குள்ளே உன் PS5 நீ லாகின் பண்ணலன்னா உன்னோட லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும், விச் இஸ் டிஜிட்டல் கேம்ஸ். ஓகே, நீ அதுக்கப்புறம் நீ லாகின் பண்ணனா திருப்பி நீ வந்துட்டு உன்னோட கேமை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பேனிக் ஆக்கி வச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பேனிக் ஆகிட்டானுங்க, என்ன இது, நான் காசு கொடுத்து வாங்கின கேம் வந்துட்டு இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பக்கா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து நினைக்கிறாங்க, இது வந்து இன்டென்ஷனலாக தான் வந்துட்டு சோனி வந்து எல்லாத்துக்கும் அப்டேட் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த அப்டேட் வரவே இல்லை. ஓகே, ஆனால் சில பேர்த்துக்கு, நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. கொஞ்ச நேரம் சவுண்டை குறைச்சிக்கிறேன். எனக்கு அந்த அப்டேட் வந்து வரல, நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாரும் வந்து பேனிக்கு, என்ன இது, நான் காசு கொடுத்து வாங்கின கேம் இந்த மாதிரி வந்துட்டு நான் எவ்ரி வந்து லைசன்ஸ் வந்து எவ்ரி 30 days வந்து நான் லைசன்ஸ் வந்து ரினியூ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு நீங்கள் டிஜிட்டல் கேம் வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணணும், அது சொந்தமாக லைசன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த அப்டேட் வந்தோன்னா எல்லாரும் வந்து பேனிக் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி ஆச்சு அப்படி சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சோனி வந்துட்டு இந்த ஜெயில் பிரேக் பண்ணுறாங்களே, PS4 PS5 வந்து ஜெயில் பிரேக் பண்ணுறாங்களே, இவனுங்க வந்து ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்களா, ட்ரிக்கா இல்லை ஒரு பக்கா என்னன்னு தெரியல. எப்படின்னா, இப்போ பார்த்துருக்கீங்களா, இந்த ஜெயில் பிரேக் கேம்ஸில் வந்துட்டு நிறையா கேம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, எப்படி அது இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சோனி சைட்லேருந்து வந்த நியூஸு சொல்கிறேன் கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு கேம் வாங்குறேன், வாங்கிட்டு அந்த கேம் வந்து நான் ரீஃபண்ட் பண்ணுறேன். ரீஃபண்ட் பண்ணினோடனே ஆஃப்லைன் போயிடுவேன். ஆஃப்லைன் போனோடனே ஒரு டோக்கன் மாதிரி கிடைக்குது. அந்த டோக்கனை வச்சு அந்த கேமை வந்துட்டு நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறது, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து செய்கிறானுங்களா. ஸோ இதை வந்து முறியடிக்கிறதுக்காக சோனி வந்து இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்துட்டு புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து தவறுதலாக வந்துட்டு இன்டென்ஷனலாக இல்லை, தவறுதலாகவோ இல்லை இன்டென்ஷனலாகவோ எனக்கு தெரியல, போய் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளை மாதிரி சாதாரண ஒரு யூசரோட PS5ல் போய் அந்த அப்டேட் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. லேண்ட் ஆகுனே எல்லாரும் பேனிக்கு, வேறு லெவலில் பேனிக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சோனி வந்து என்ன செஞ்சாங்கன்னா, நீ ஒரே ஒரு வாட்டி உன் PS5ல் வந்து நீ கனெக்ட் பண்ணாலே போதும், உன் டிஜிட்டல் கேம் வந்துட்டு லைசன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு திருப்பி லாகின் பண்ண தேவையில்ல. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ நியூஸ் ரெட்டிட்டில் அங்கிட்டு இங்கிட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ இது வந்துட்டு PS5 PS4 வந்துட்டு இந்த ஜெயில் பிரேக்கு, இந்த கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்களே, அதை வந்துட்டு முறியடிக்கிறதுக்காக. ஓகே, அது வந்துட்டு இப்போ ஒன்லைனில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இந்த மாதிரி ஏன் அந்த 30 days சொல்கிறாங்கன்னா, அப்போ திருப்பி ஒன்லைனில் அந்த கேம் வந்து வந்துச்சுன்னா அவங்களால வந்து அந்த கேம் வந்து வெரிஃபை பண்ண முடியும், இது வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண கேமா இல்லை இவன் வந்து காசு கொடுத்து வாங்கின கேமா அப்படின்னு சொல்லி வந்து சோனி வந்துட்டு வெரிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த அப்டேட்டை வந்துட்டு புஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அப்டேட் வந்துட்டு எல்லாரும் ஒரு PS5க்கு போனோன்னே எல்லாரும் வந்து பேனிக் ஆகிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் சோனி வந்து சொன்னாங்க, நீங்கள் காசு கொடுத்து வாங்குற கேமு வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் லைசன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 30 நாளுக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல அப்படின்னு சோனி வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு இந்த யூசர்ஸ் மத்தியில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிருச்சு அவனுங்களை வந்துட்டு. நானும் பார்த்தேன், நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டு சோனி இப்படி பண்ணிடுச்சா அப்படி பண்ணிடுச்சு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் guys இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி இஷ்யூ. பட் இது ஃபைனலி வந்து சோனி வந்து இதை சால்வ் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்க கொடுத்த பதில் தான் வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு உங்கள் கேம்ஸை வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி தான் வந்துட்டு வாங்கின கேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ ஆன்லைனில். நீங்கள் வாங்கினோடனே நீங்கள் வந்து லான்ச் பண்ணோடனே அந்த இன்டர்நெட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு டாப்பிக்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நிறைய பேர்
வந்துட்டு ஐயோ கடவுளே இவனுங்க இருக்கானுங்களே அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஆடிடுவானுங்க இந்த மாதிரி என்ன இது அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு ஜெல் பிரேக் நானும் நிறைய பேர் பார்த்து PS4 PS5 வந்து ஜெல் பிரேக் பண்ணி வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க வெளியே. டிக்டாக்ல கூட ஒருத்தர் பார்த்தேன் ஜெல் பிரேக் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ, அது வந்து தப்பு சரிங்களா. பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு இஷ்யூ ஆகும். ஸோ தயவு செஞ்சு ஜெல் பிரேக்லாம் பண்ணி இந்த ஆன்லைன்லாம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க சரிங்களா. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த DRM பற்றி அப்டேட்டு. எதனால் இந்த DRM அப்டேட் வந்து இப்படி வந்துச்சு, சோனி சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யாருக்கா தெரியலனா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. See you guys in the next video. Bye. நான் ஸ்டாஃபீல்ட் ஆட போகிறேன்.